விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனுக்கும் அதிபதியாக இருந்தும் சேவகனாக தான் மரிப்பேன் என்று இந்த பூமிக்கு இறங்கி தன் உயிரை மாய்த்த இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்மை அனுதினமும் சீராட்டி ஸ்திரப்படுத்தும் பரிசுத்த ஆவிக்கும் வணக்கம். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு How Casteism and Nativity Affects the Principle of Church. முதல்ல கேஸ்டிசம் எப்படிங்க கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்துச்சு அதை பார்க்கலாம். 1ஆம் நூற்றாண்டில் தோமா வந்தார். கேரளாவில் உள்ள ஒரு சில ஜாதி மக்களுக்கு கிறிஸ்துவத்தை தெரிவித்தார். அதுக்கப்புறமா 16ஆம் நூற்றாண்டில் ஜீகன் பால் வந்தார். இந்த துறைமுகத்தில் இருக்க மீனவர்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துவத்தை அறிவித்தார். அதுக்கப்புறமா 19ஆம் நூற்றாண்டில் இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க இந்த லோவர் கேஸ்ட் பீப்புள் எல்லாருக்கும் கிறிஸ்துவத்தை அறிவித்தாங்க. இப்படி எல்லாமே வேறு வேறு ஜாதி மக்களுக்கு கிறிஸ்துவத்தில் அறிவித்து அவங்க எல்லாருமே கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சரி, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். ஒரு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சர்ச், அதாவது ஒரு சர்ச்சோட கொள்கைகள் அப்படின்னா என்ன? முதலாவது, யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவன் வேறு என்ன ஜாதிக்காரனாக இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவனை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இதான் முதல்ல. ரெண்டாவது, இப்போ ஒரு மனுஷனாக இருக்கான்னா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு தேவை கண்டிப்பாக இருக்கும். அவனோட தேவையை பூர்த்தி பண்ணணும். அவனுக்கு உணவு இல்லைனா உணவு கொடுக்கணும், கல்வி இல்லைனா கல்வி கொடுக்கணும். மூணாவது, இதை பண்ணதுக்கப்புறமா அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு நம்ம அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுத்தா அவன் 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பான். அந்த 4 பேரும் நம்மளும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றா இருக்கணும். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதாவது ஹிந்துவிசத்தில் ரிக்வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மனோட வாயிலேருந்து வரவங்க பிராமணரும் காலிலேருந்து வரவங்களும் சூத்திரர்கள்னு சொல்லுது. ஸோ இப்படி அவங்க கடவுளே அவங்கள பாகுபாடாக பிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, சரீரத்தில் பிரிவு உண்டாக இருக்க வேண்டாம், ஒவ்வொரு அவயமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. casteism in church, do we really show our casteism and we make groupism in our church? அது எனக்கு புரியவே இல்லையே. அப்போது உங்களுக்கு உலக நடப்பு தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்டது நடக்குதுங்க. நான் ஒரு சில சம்பவத்தை சொல்கிறேன். 2008 விழுப்புரத்தில் ஒரு ஆர்சி சர்ச்சில் கீழ் ஜாதி மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்காங்க. அவங்க ஒரு தனியாக ஒரு சர்ச் நாங்கள் கட்டிக்கிறோன்னு கட்டிட்டாங்க. அந்த சர்ச்சை பிரதிஷ்டை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனையில் துப்பாக்கி சுடலாம் நடந்து 2 பேர் செத்துருக்காங்கங்க. கரெக்ட். அப்படி தான் கடலூர்லேயும் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் ஒரு 50-60 வருஷம் ஆச்சு, ஒழுகுதான். சபை ஆயர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புது சர்ச்சு கட்டலாம், இடம் நிறையா இருக்குது, காசு நிறையா இருக்குன்ட்டு போகிறாரு. ஆனால் ஒரு மக்கள் மட்டும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா இந்த சர்ச்சை கட்டினாரு, அந்த சர்ச்சில் தான் நாங்கள் வழிபடுவோம், வேறு சர்ச்சுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்களாம். பார்த்தீங்களா? நேட்டிவிட்டி அதெல்லாம் 1-2 இடத்துலப்பா, எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. இது 4 பேருக்கு தெரிஞ்ச சம்பவம், தெரியாத சம்பவம் அநேகம் இருக்கு. அதில் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சபையில் உயர் பதவியில் இருக்கிறோட மகள், அவளை ஒரு கீழ் ஜாதி பையன் காதலிக்கிறான். அந்த காதலிச்ச அந்த குற்றத்துக்காக அவனை கொலை செய்கிறாங்க. கொலை செஞ்சது மட்டும் இல்லை, கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அதை சூசைட்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க. இவ்வளோ கேவலமாக நடக்குது பாருங்க. என்ன சொல்கிறீங்க? இப்படி இல்லாமல் நடக்குது? ஏன் நடக்குது? எதிர்த்து கேட்க நாதி இல்லை, ஏழைக்கு இங்கே வாழ்வும் இல்லை. இளவெடுத்த இந்த நாட்டுக்குள்ள சாதிக்கு ஒரு இளவே இல்லை. ஏமாந்த கூட்டம் ஒன்று எதிர்த்து கேட்டாக்கா எஜமானுக்கு வயிறெறியும். காதல் கீதல் பண்ணாக்கா குடிசை கூட சேர்ந்தெறியும். நாகரிகம் இல்லைன்னு மக்கள் என்ன இகழும், நாகரிகம் இல்லைன்னு மக்கள் என்ன இகழும். சாக்கடைக்குள்ளே இருந்து வந்தா சந்தனமாக கமலும். மாட்டடிச்சா கூட பாவம்னு சொல்லும் ஊர், என்னை கொன்னா கூட பெருமை பேசும் பாரு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் எப்படி ஒரு திருச்சபையோட கொள்கைகளை பாதிக்கப்படாமல் ஃபாலோ பண்ணுறது? கரெக்டு தான். ஆனால் கிறிஸ்து நம்மளை எதுக்காக அழைச்சிருக்காரு? நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கணுன்றதுக்காக தானே அழைச்சிருக்காரு. ஆனால் இந்த ஜாதி வெறி என்ன அப்படி இருக்க விட மாட்டேங்குது. கண்டிப்பாக மாம்சமான எல்லாருக்கும் ஜாதி வெறி இருக்க தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏக சிந்தையாக இருக்கணும். கிறிஸ்துவோட ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு, தேவனே நான் ஒத்துமையாக இருக்கணுன்ற ஜெபத்தை பண்ணோன்னா போதும்னு நினைக்கிறேன். இப்படி தான் எங்கள் சர்ச்லேயும் எலெக்ஷன்னு வச்சு செஞ்சாங்க. ஆனால் கடைசியில் எலெக்ஷன் இல்லை, செலெக்ஷன் கமிட்டி ஆச்சு. அடுத்த வாரமே ஆனுவல் டேன்னு 1000 பேருக்கு ஒன்றா நின்று பிரியாணி போட்டாங்க. இப்படி ஒற்றுமையாக இருக்கனால வேறு என்ன நமக்கு நன்மை கிடைக்குது? சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் உலகத்துக்கு தேவையான ஆசீர்வாதம்
நித்திய ஜீவனும் கிடைக்கும்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அப்போ இந்த ஒற்றுமையாக இல்லைனா? ஒற்றுமையாக இல்லைனா என்ன? நீங்கள் சொன்ன இறையூர் சர்ச்சை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலத்தில் 10,000 பேர் இந்த சர்ச்சில் இன்றைக்கி சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்குது. அதாவது அந்த சர்ச்சு வந்து கெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். சிந்திப்போம், செயல்படுவோம். We are from Church of Resurrection. I myself Abhinesh and he is Evan Samraj. Thank you. Thank you so much. Thank you. Super presentation. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. So that is the only factor. Your presentation was good. தீம் வந்து ரொம்ப நல்லா டிஸ்கஸ் பண்ணீங்க. ப்ராக்டிக்கலாகவும் இருந்துச்சு, பிப்ளிக்கலாகவும் டீல் பண்ணியிருந்தீங்க. There are two issues, two layers-ஆக பார்க்கலாம். ஒன்று வந்து காஸ்டிசம் இல்லையா? காஸ்டிசம் பற்றி நீங்கள் ரிக்வேதாலேருந்து கொண்டு வந்தீங்க. Why do you think casteism is still there in the Christian church? The second question, கேக்குதா? Second question is nativity இல்லையா? இன்றைக்கி வந்து சர்ச் பாலிட்டிக்ஸில் அதிகமாக இன்வால்வ் ஆகிறது யூத் தான். நீங்கள் பாஸ்டர் கமிட்டி எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சர்ச் எலெக்ஷன்னாலும் அதில் தடாலடியாக இறங்குறது யாருன்னா யூத்து தான் இறங்குறாங்க. அவங்க தான் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்களா, இல்லை பெரியவங்க சொல்கிறது அப்படியே கேட்குறாங்களா, இல்லை தே வாண்ட் டு செட் அ நியூ, அதாவது தே வாண்ட் டு கண்டினியூ த லெகசி ஆஃப் த நேட்டிவிட்டி. எங்கேருந்து வந்தாங்களோ நீங்கள் சொன்னீங்களே, நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்தோம், திருநெல்வேலியிலேருந்து வந்தோம், அந்த அந்த பாரம்பரியத்தை நிலைநாட்டுறதுக்காக இளைஞர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. 2 கொஸ்டின். தேங்க்யூ. ஸ்லைட் நம்பர் 12. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், casteism why it's still prevailing. அது கேட்டிங்க. அதே தான், அதாவது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஜாதி வெறி இருக்குது. ஜாதி வெறி மட்டும் இல்லை, என் பையன் என் புள்ள எல்லா விதமான வெறியும் இருக்குது. இந்த எல்லா விதமான வெறியும் இல்லாத ஒரே மனுஷனா அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து அவரை மாதிரி நம்ம இருக்கணுன்ற ஒரு இதுக்காக தான் அழைக்கிறாரு. அவர் நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணியிருக்காரு. ஒரு வேளை வந்து நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு நான் இயேசு கிறிஸ்து மாதிரி நடக்கிறேன் அப்படின்னா இந்த ஜாதி வெறி இருக்காது. ஒரு வேளை எனக்கு ஜாதி வெறி இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து எனக்கு இல்லை. நம்மளோட பேப்டிசம் உண்மையாக இருக்கும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்து அந்த சத்தியத்தை விட்டு வழி விலகி போகும்போது தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ வென் யூ ஆர் ப்ரிவேலிங் இன் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ casteism இன் சர்ச். அண்ட் நேட்டிவிட்டிக்கு ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியல. ஏன்னா வந்து யூத்து தான் வந்து தே வாண்ட் டு இல்லை எனக்கு புரியுது லெகசியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த சர்ச்சில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. எங்கள் சர்ச்சு யூத்தில் அப்படி இல்லை. அதனால தான் நானும் இவனு இங்கே வந்து நிற்கிறோம். இந்த ஒரு ஹாட் டாப்பிக்கை பார்த்து இங்கே வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து நின்னோம். எங்கள் சர்ச்சில் லெகசியை கண்டினியூ பண்ணணுன்னு இல்லை, பிரெயின் வாஷ் பண்ணணுன்னு கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் யூத் மெம்பர் தான் வந்து கடைசியாக லாஸ்ட்டாக எலெக்ஷன் வராமல் தடுத்தது எங்கள் யூத் மெம்பர், இப்போ எங்களோட கன்வீனர் எட்வின் சாம்ராஜ். ஸோ எங்களுக்கு அது இல்லை. அது வந்து எல்லா இடத்துலையும் கடவுளை ஏற்றுக்கிட்டா இருக்காதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப ரிசர்ச்சோட ப்ரெசென்ட் பண்ணீங்க. தட் இஸ் டு பி அப்ரிஷியேட். கொஞ்சம் ஓவர் ஷூட் பண்ணீங்க, பட் கண்டென்ட் வாஸ் ரிசர்ச். ஆஃப் த மைண்ட் நீங்கள் பேசலை. ஸோ தட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட். இந்த காஸ்டிசம் நேட்டிவிசம்னு இருக்குல்ல, பைபிளில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், யூதன், கலீலியன் அப்படின்னு ஒரு பிரிவினை வருதுல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் அதையும் கவர் பண்ணலான்னு நினச்சோம். பட் ஸ்டில் எங்களால் பண்ண முடியல. பவுல் இருந்த காலத்திலே அது வந்துருச்சு. யூதர்கள் தான் ஒஸ்தி, மற்றவங்களாம் வந்து கீழே கிறிஸ்தவத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்துருச்சு. அப்போ அவர் வந்து அழகாக சொல்கிறாரு, யூதனும் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்று தான்ட்டு. அப்படி அதை நாங்கள் டச் பண்ணலை. பட் அதுக்கு ஒரே காரணம் வந்து டைமுக்காக தான். தேங்க்யூ ஸோ மச். யுவர் ஓவரால் ப்ரெசன்டேஷன் விதவுட் டிபெண்டிங் ஆன் த ஸ்க்ரீன் எக்ஸலண்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.